ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழின் சுற்றுலா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற குன்றத்தூர் அப்படின்ற ஊரில் தாங்க இருக்கோம். இங்கே இருக்கிற ஒரு பிரைமரி ஸ்கூலில் தான் இன்னைக்கு பொங்கல் விழா நடக்குது. அதில் தான் நம்ம கலந்துக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய பிரைமரி ஸ்கூலுங்க. இதில் இருக்கிற எஸ்எம்சி அப்படின்ற ஒரு குரூப்பில் பெற்றோர் சார்பில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கேன். அதை இந்த பதிவில் சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்பவுமே பெருமைப்படுறேங்க. இன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாடுறோன்ட்டு காலையிலேருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சுங்க. இப்போ பொங்கல் பணியை வச்சாச்சு. டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இங்கே பொங்கல் வைக்கிறாங்க. இப்போ அரிசி போட்டுருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். பொங்கல் நல்லாவே பொங்குச்சுன்னு தான் சொல்லணும். ஒரே ஜாலியாக தாங்க இருந்தது. டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர் அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பித்தாங்க. இது ஒரு குடும்பத்தில் நடக்கிற பொங்கல் விழா போல தாங்க இருந்தது. எல்லாருமே ஒன்றா தான் இருந்து அழகாக பொங்கல் வச்சோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்கூலோட எஸ்எம்சி உறுப்பினர்கள் தாங்க. இவங்களும் பெற்றோர்கள், இவங்களோட பிள்ளைகளும் இந்த பள்ளியில் தான் படிக்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாருமே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சுற்றி இருக்கிறாங்க. எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே ஒரு ஃபன்னியான மூமெண்ட்டாக தான் இருந்தது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீச்சிங் இருக்குது. அதுபோல் டிசிப்ளினான ஸ்கூல்னு சொல்லணும். ரொம்பவுமே க்ளீனபிளாகவும் இருக்கும் இந்த ஸ்கூலில். ஸ்கூலோட எஸ்எம்சி தலைவராக இருக்கிறவர் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த காலை சுற்றுண்டி திட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சாப்பிடணுன்றதுக்காக எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் தட்டும் டம்ளரும் வாங்கி கொடுத்தாருங்க. பொதுவாகவே கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே போர் தண்ணி டேங்கில் ஏற்றிருப்பாங்க, அதுதான் எல்லா பசங்களும் குடிப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா கேன் தண்ணியை விநியோகம் பண்ணுறாங்க. பசங்க எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காகவே கேன் வாட்டரை இங்கே சப்ளை பண்ணி அந்த தண்ணி தான் பசங்க எல்லாருமே குடிக்கிறாங்கங்க. மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சு அதை வெளியில் ட்ரம்மில் ஊற்றி வைப்பாங்க. அதை தான் பசங்க குடிக்கணும்ன்ட்டு அந்தளவுக்கு பசங்க மேலே, அதாவது குழந்தைகள் மேலே அக்கறை எடுத்து பண்ணுற ஸ்கூல் தான் இந்த பிரைமரி ஸ்கூல். கடைசியாக பொங்கல் வச்சாச்சு. எல்லாருமே நாங்கள் சாமி கும்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சில கலை நிகழ்ச்சிகளும் நடக்க வேண்டியது இருக்குது. இவர் தான் எஸ்எம்சியோட தலைவர் திரு குணசேகரன் ஐயா அவர்கள். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட டிஓ அவர்களும் வந்திருக்காங்க. அவர்கள் சில விஷயங்களை பேசுறாங்க. அதையும் நாம இப்போ கேட்கலாம். ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் பயிற்சி எடுத்துக்கிறீங்க. 3 நிமிஷத்துல 198 குரல் எந்த வகுப்பு சொல்றாங்க? 3ஆம் வகுப்பு 3 நிமிடத்துல 198 குரல்கள் ஒப்பிக்கிறாங்க. ஸோ இதுவும் இந்த பள்ளியோடைய சாதனையா நான் நினைக்கிறேன். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒரு நல்ல கை கரங்கள். இந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா 5ஆவது வகுப்பு படிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அழகாக சிலம்பம் சுத்துறான்னு பாருங்க. ரொம்பவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. மிஸ் குரல் எதிரில் போகாதீங்க, வருமா உட்காருங்க எல்லாரும்.
சைடு திரும்ப மாட்டாங்களா? வருவாங்க. நவுந்து போங்க சில். எல்லாருமே கேஸில் கவர மாட்டாங்க. சில பேர் தெரிய மாட்டாங்க. அதில் சுற்றி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்துட்டேன். எல்லா கலை நிகழ்ச்சியிலும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சக்கரை பொங்கலும் கொடுக்கப்பட்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக இங்கேருந்து கிளம்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.